இப்போ நம்ம வந்து புது சாமந்தி செடி நட போகிறோம். எப்படி நட்டால் சூப்பராக செடி வளரும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் செடி வாங்கும்போது இது போல் நல்லா பார்த்து வாங்குங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நாள் இப்போ வாங்கி ரொம்ப நாள் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட் டேவே நான் காமிச்சிட்டேன் வாங்கினது. அன்னிலேருந்து கணக்கு வச்சா கூட ரொம்ப நாள் இருக்கிறப்பல நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நாள் நம்மக்கிட்ட வளரும். இப்போ வந்து நான் இது போல் தொட்டிக்குள்ளே 3 கன்று இருக்கு பாருங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கன்று பிரித்து வைக்கிற மாதிரி இருந்தால் பிரித்து வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட செடி நட்டுக்கலாம். இது வந்து ரோஜா செடியெல்லாம் வாங்குவோம்ல 200 அப்படிலாம், அந்த தொட்டி இதில் தான் நான் இப்போ நடப்புகிறேன். பழைய மண்ணில் தான் நடப்புகிறேன், எதுவும் கலக்க போகிறது இல்லை. ஏன்னா பழைய மண்ணுன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, எதுவும் கலக்க தேவையில்லைன்னா எல்லாமே மண்புழு எருவு, டீ தூள் வேஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டு எல்லாமே இருக்குது என் மண்ணில். வீடு ஷிஃப்ட் ஆகும்போது எல்லாம் மண் கொஞ்சம் கவரில் போட்டு கொண்டு வந்துட்டேன், எல்லாம் கலந்துது. அதனால் நம்ம அப்படியே இதில் நட்டுடலான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து மண் எப்படி எடுக்கணும்னு சாமந்தி செடிக்கு பாருங்கள், இதில் நட போகிறீங்கனாக்கா 1/4 பங்கு மணல், 1/4 பங்கு மண், கொஞ்சமாக வெர்மி கம்போஸ்ட்டு, அதாவது எல்லாமே ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் சாமந்தி செடிக்கு லூஸ் பண்ணியிருந்தால் தான் நல்லது. நீங்கள் ரிவர் சாண்டு கலந்துக்கினா தான் கண்டிப்பாக நல்லா வரும் சாமந்தி செடி. புதுசாக செடி நடுறவங்களுக்காக நான் சொல்கிறேன் எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு. பாருங்கள், இது போல் வச்சுட்டு நீங்கள் வந்து அதாவது தட்டணும். இது போல் பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இது போல் தட்டி விட்டு கீழே எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நல்லா திக்காக நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன். அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு நல்லா திக்காக வச்சுக்கணும். இல்லைன்னா அட்டை கூட வச்சுக்கலாம், கார்ட்போர்ட் அட்டையில். அது போல் போட்டுட்டு பாருங்கள், ட்ரை லீஃப்லாம் கூட இதில் இருக்குது. கல் மட்டும் பெரிய கல் அந்த மட்டும் எடுத்துருங்க. எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் போடணும். இன்னும் கொஞ்சம் கொட்டலாம். கீழே அடியில் வந்து கொஞ்சமாக வந்து இது போல் ரூட் வந்து லூஸ் பண்ணுற போல் இருந்தால் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த செடிக்குள்ளேயே இருக்கிற வேர் கிடையாது, கண்டிப்பாக எனக்கு அது மட்டும் தெரியும். அவங்க வந்து கொஞ்சம் வேரெல்லாம் தேங்காய் நார் இல்லை வேருங்க பெரிய பெரிய செடிங்களை வேர் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வச்சு தண்டுக்கு வச்சு சுற்றி மண்ணுக்குள்ளே வச்சு குத்துருவாங்க. கொஞ்சம் போல் இருக்கும், ஆனால் அதனோட வேர்லாம் அப்படி. இதில் வந்து கொஞ்சம் ட்ரை லீஃப் எல்லாம் இருக்குது, நான் சேர்த்து தான் போடுறேன், அப்போ தான் நல்லதுன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ட்ரை லீஃப் கூட மக்க வச்சுட்டு செடியெல்லாம் நம்ம நட்டுருக்குறோம், சூப்பராக வரும். எல்லாம் மக்க வச்சுட்டு கூட அந்த மண்ணில் நட்டால். இது போல் போட்டுட்டு நீங்கள் மேல் மண் வந்து ஃபுல்லாக சப்போஸ் போடுறப்பல இருந்தால் கோகோபிட் போடுங்க. வெறும் தேங்காய் நார் மட்டும் மேல் பாகத்தில். செடியெல்லாம் உள்ளேருந்து எழும்பி வர்றதுக்கு சின்ன சின்ன கண்ணெல்லாம் வரும், அப்போ சீக்கிரமாக வரும். அது போலலாம் நீங்கள் போட்டிங்கன்னா சில்னஸும் இருக்கும். வெயிலில் வச்சா கூட ஸ்ட்ரெயிட்டாக வெயிலில் அதிகமாக இருந்துட்டுனா எதுவும் செய்யாத செடி நல்லா வளரும். இது போல் நீங்கள் நட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றிடணும். கொஞ்சம் ஒரே வாட்டிக்கு நல்லா ஊற்றிடணும். அதுக்கப்புறம் டெய்லி வந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சம் போல் தான் ஊற்றணும். 1 லிட்டர் ஊற்றி கீழே இறங்கிடுச்சுன்னா 4லேருந்து ஒரு 2 கிளாஸ் அரை லிட்டர் தண்ணி அப்படி தான் ஊற்றணும். இது போல் சாமந்தி செடி நடும்போது நல்லா வளரும். இது போல் நான் மண் வந்து எல்லாமே கலந்து ரொம்ப ட்ரை லீஃபு, மணல், கம்போஸ்ட் மண் எல்லாமே கலந்துது. இது பழைய மண். ஃபஸ்ட்டு நான் சொன்ன போல் நீங்கள் கலந்து செடி சாமந்தி செடி நட்டிங்கன்னா சூப்பராக வரும். பாருங்கள், பூ வந்து இப்போ தான் மலருது, க்ரீன் கலர் சேர்ந்துருக்கு எல்லோவில்.
இப்போது இதில் வந்து இன்னொன்று சொல்லிக்கிறேன், இதுலேருந்து சின்ன சின்ன கட்டிங்ஸ் கூட நீங்கள் எடுத்து வேறு கப் தொட்டியில் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நிறைய செடி உருவாக்கணுன்னா. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.